another Test series defeat at home for Team India in last 1 year. So what's next in Team India for in Test cricket? So lots of questions rise from this defeat against South Africa. So let's discuss about the India-South Africa Test series review, and then about our Indian team Test cricket performance in past days. So another Test series defeat at home for Team India. So South Africa against 2-0 or whitewash. So already by the last year, so almost in the time we lost against Test series versus New Zealand at home. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபீட். ஸோ லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகிருக்கு இந்த டீம் பொறுத்த வரைக்கும். ஸோ அதை பற்றி ஜஸ்ட் ஒரு இது தான் ஃபஸ்ட் இந்த சீரீஸில் இது பண்ணிவிடுவோமே. லைக் இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுங்கிறது பெருசாக இருந்திருக்கான்னு தெரியல. பட் ஒரு இது இருந்துச்சு, ஓகே சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு WTC வின் பண்ணிகிட்டே வராங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் ஒரு ரீசனபிள் பர்ஃபார்மன்ஸ். தென் வெஸ்ட் இண்டீஸ் அகெயின்ஸ்டாக ஒரு 2-0 ஒரு வின் பண்ணாங்க. பட் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ்க்கு ஓரளவு ஒரு கான்ஃபிடன்ஸோடு தான் வந்தாங்க. பட் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியன் பிளேயர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா லைக் என்டையர் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் வாஸ் டாமினேட் திஸ் சீரீஸ். எஸ்பெஷலி ஒரு டெம்பா பவுமா ஒரு ஃபஸ்ட் டெஸ்ட்டில் ஒரு ப்ரில்லியண்ட்டாக ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு ஃபைட்டிங் நாக் ஆடினார். சைமன் ஆர்மர் ஸோ லாஸ்ட்டாக 2015 சவுத் ஆஃப்ரிக்கா டூர் ஆஃப் இந்தியா அப்போது அந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு வந்தார். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ப்ரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் 2 டெஸ்ட் சீரீஸ்லையுமே 2 மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா. அண்ட் தென் ஒரு மார்க்கோ யான்சன், லைக் எவ்ரி ஒன் வாஸ் டாமினேட் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா இன் திஸ் சீரீஸ். ஸோ அது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. டெம்பா பவுமா ஒரு ஸ்டில் ஒரு அன்பீட்டன் கேப்டனாக இருக்காரு, லைக் ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் சீரீஸாக பார்க்கும்போது. ஸோ லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் ஹேப்பன்ஸ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. பட் அப்படியே கொஞ்சம் இந்தியன் சைடு வந்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே ஒரு நெகட்டிவ்ஸ் இருக்குன்னு தான். பாசிட்டிவ்ஸும் கொஞ்சம் இருக்குது, அதில் நம்ம எதுலேயும் ஒரு இது இல்லை. பட் நெகட்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோமே. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டீம் காம்பினேஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி இன்டாக்டாக இல்லை. அண்ட் தென் லைனப்ஸும் ஒரு மாதிரி பேட்டிங் ஆர்டர்லேயே நிறைய ஒரு கன்ஃபியூஷன் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சாய் சுதர்ஷனை ட்ராப் பண்ணாங்க. அது பெரிய ஒரு பிளண்டர் இந்தியன் டீம் பண்ண இதுலேயே எனக்கு தெரிஞ்சு சாய் சுதர்ஷனை ட்ராப் பண்ணியிருக்கவே கூடாது. அந்த ஈடன் கார்டன்ஸ் டெஸ்ட்டில் அது பண்ணாங்க. ஒரு வாஷியோட போனாங்க. ஜடேஜா, அக்சர் பட்டேல், தென் குல்தீப் யாதவ் ஒரு 4 ஸ்பின்னர்ஸோட போனாங்க. பட் அது ஒரு பெருசாக ஒரு ஒர்க் அவுட் ஆகலை அந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும். லைக் செகண்ட் டெஸ்ட் கவுஹாத்தியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சேஞ்ச் பண்ணாங்க. ஒரு நிதிஷ் ரெட்டியை கொண்டு வந்தாங்க. சுப்மன் கில்க்கு இன்ஜூரினால் மேபி அந்த டைமில் ஒரு கேப்பர் பேட்டரை கொண்டு வந்திருக்கலாம். பட் நிதிஷ் ரெட்டிக்கு போனதும் அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பிளண்டரும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஆல்ரெடி டீமில் ஒரு 2 சீமர்ஸ் இருக்காங்க. பும்ரா, சிராஜ் இருக்கும்போது எதுக்கு நிதிஷ் ரெட்டிங்கிற மாதிரி? ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெருசாக பிச்சும் ஒரு இதுவாக இல்லை. ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது எதுக்கு 2 சீமர்ஸுங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் இருந்துச்சு. இன்னொரு எக்ஸ்ட்ரா சீமருக்கு மாதிரி இருந்துச்சு. மேபி அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரி ஆடிக்கலாம். ஒரு தேவதத் படிக்கல் மாதிரி பிளேயர் கூட நம்ம போயிருந்துருக்கலாம் அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு. ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. லைக் பேட்டிங் ஆர்டர்லேயும் கொஞ்சம் நிறைய இது பண்ணாங்க. வாஷிங்டன் சுந்தர் பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் தான் சொன்னோம். ஸோ பிரில்லியன்ட் கான்ட்ரிபியூட் இன் பேட் அண்ட் பால் 2 மேட்ச்லேயும் பொறுத்த வரைக்கும். பேட்டிங்கில் நிஜமாக நல்லாவே பண்ணாருன்னு தான் சொல்லணும். லைக் 2 கார்டன்ஸ் டெஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணார். அன்ஃபார்ச்சுனேட்லி முடியல. ஸோ பேட்டிங் வாஷிங்டன் சுந்தர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி சீசா மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டெஸ்ட்டில் ஒரு நம்பர் 3க்கு இது பண்ணாங்க. திடீர்னு இந்த டெஸ்ட்டில் பார்த்து ஒரு நம்பர் 7, நம்பர் 8ங்கிற மாதிரி ஆரம்பித்தாங்க. ஸோ என்ன மாதிரியான பேட்டிங் ஆர்டர் இந்தியன் டீம் திங்க் பண்ணாங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல. நிறைய திங்ஸ் ஆகிருக்கு. ஒரு மேஜர் டிஃபீட் இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் அந்த லாஸ்ட் 1 இயரில். ஆல்ரெடி நான் சொன்ன 2024 அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து ஒரு 3 டெஸ்ட் சீரிஸ் உதப்பட்டோம். அதுலேயும் கண்டிப்பாக என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஃபைட் பேக் இருந்துச்சு. ஒரு பெங்களூர் டெஸ்ட்டில் ஒரு 46 ஆல் அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்பேக், ஒரு சில இனிஷியல் சேஸ் கம்பேக் கொடுத்தாங்க. பட் அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண அந்த ஒரு சீரீஸில் ஆல்மோஸ்ட் இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் பார்க்குற அதே சினாரியோ தான் நியூசிலாந்து சீரீஸ்லேயும் நமக்கு நடந்துருச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 பூனே டெஸ்ட்டாக இருக்கட்டும், மும்பை டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் வி ஆர் ஆல்மோஸ்ட் இன் வின்னிங் வேஸ்.
ஒரு ஈஸியாக வின் பண்ணுற பொசிஷனில் தான் டீம் இந்தியா இருந்துச்சு அந்த 2 நியூசிலாந்து சீரீஸில். பெங்களூர் டெஸ்ட் தவிர்த்து நான் மிச்ச 2 டெஸ்ட் மேட்ச் சொல்கிறேன். நான் ஒரு பூனே டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு மும்பை டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் இந்தியா ஒரு வின்னிங் பொசிஷனில் அந்த அங்கேருந்து மேட்சை விட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஈடன் கார்டன் டெஸ்ட் ஆல்மோஸ்ட் சீல் த கேம் மாதிரி தான் இருந்துச்சு அந்த டார்கெட்லாம் பொறுத்த வரைக்கும். பட் சைமன் ஹார்மரோட பிரில்லியன்ட், நாட் ஒன்லி சைமன் ஹார்மர், த என்டையர் சவுத் ஆஃப்ரிக்கன் bowling லைனப் வாஸ் டன் பிரில்லியன்ட் ஜாப் இந்த ஈடன் கார்டன் டெஸ்ட். அதில் வந்து பெருசாக இந்தியன் டீம் கோட்டை விட்டாங்க. லைக் கவுஹாதி டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 days சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் 1.5 days கிட்ட பேட்டிங் ஆடினாங்க இந்த டெஸ்ட்டில். பார்த்தீங்கன்னா ஒரு பர் டேயில் வந்து என்ன சொல்ல ஒரு 400 runs கிட்ட இது பண்ணுறதெல்லாம் ஒரு இதுவாக ஆயிடுச்சு. ஒரு பெரிய ஒரு இந்த மாதிரிலாம் இந்தியன் டீம் பண்ணதில்லை இது வரைக்கும். பட் இந்த ஒரு சீரீஸில் பண்ணியிருக்காங்க. லைக் சரியான ஒரு கேப்டன்சி இது இல்லை. ரிஷப் பண்ணுறாங்க செகண்ட் டெஸ்ட் கேப்டன் பண்ண சுப்மன் கில்க்கு அந்த நெக் இன்ஜுரினால. ஸோ நிறைய விஷயம் இந்த ஒரு சீரீஸ் நடந்துருக்கு. ஸோ இது வந்து நிறைய விஷயம் இந்தியன் டீம் கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. லைக் எவ்ரி ஒன் வாஸ் பிளேம் கௌதம் கம்பீர். ஸோ இது ஃபேராக அன்ஃபேரான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. லைக் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லைக் மேட்ச்க்கு அப்புறம் நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு இது பார்த்தேன். கம்பீர் கிட்ட ப்ரெஸ் பீப்புள் கேட்குறாங்க, ஸோ எப்படி இந்த சீரீஸ் டிஃபீட்டை பார்க்குறீங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின். அது இங்கிலீஷில் ஒரு லைக் இதே கம்பீரோட ரெஸ்பான்ஸ் தான். நான் தான் ஒரு இங்கிலாந்து சீரீஸை ஓரளவுக்கு ரீசனபுளாக பண்ணோம். அதாவது இந்த வருஷம் அந்த இந்தியா வந்து இங்கிலாந்து பண்ண அந்த ஒரு இதாக இருக்கட்டும். சாம்பியன்ஸ் ட்ராஃபி என்னோட இதில் தான் வின் பண்ணுவோம். ஏஷியா கப் சக்ஸஸ்லாம் விட்டு ஃபெயிலியர்ஸ் மட்டும் ஏன் பண்ணுறீங்களேங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் ஒரு ஆன்சர் கொடுத்தாரு. இட்ஸ் ஃபேர் எனஃப், அது உண்மையும் கூட. ஏன்னா வின் பண்ணும்போது நமக்கு அது தெரியறதில்லை, பட் லூஸ் ஆகும்போது நம்ம எல்லாருமே கம்பீர் மேலே ஒரு போடுறது இட்ஸ் அன்ஃபேர். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த டவுன்ஃபால் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா ஆஃப்டர் நியூசிலாந்து சீரீஸ்க்கு அப்புறமா தான் எனக்கு இந்தியன் டீம் டவுன்ஃபால் எஸ்பெஷலி டெஸ்ட் கிரிக்கெட் ஆச்சுங்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனல் ஃபீல். ஏன்னா ஒரு 3-0 அப்புறம் ஆஸ்திரேலியா போனோம். ஆஸ்திரேலியா அது பெர்த் டெஸ்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனிதிங் இஸ் நாட் ஃபேவர் ஃபார் டீம் இந்தியா. ஒரு அடிலேட் டெஸ்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஸோ மெனி டெஸ்ட் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இதுவாச்சு. ஒரு பிரிஸ்பேன் டெஸ்ட்க்கு அப்புறம் ஒரு அஸ்வின் மிடில் ஆஃப் த சீரீஸ் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஆஸ்திரேலியன் சீரீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து சீரீஸ் ஆடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ரோஹித் சர்மா, விராட் கோலி அன்எக்ஸ்பெக்ட் என்ன ரீசன்னே தெரியாமல் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ லாட்ஸ் ஆஃப் ட்ராமாஸ் ஹேப்பன் இன் இந்தியன் டீம் ட்ரெஸ்ஸிங் ரூம். இந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஒரு நியூசிலாந்து சீரீஸ்க்கு அப்புறமே. பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி யங் டீம் பில்ட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணிட்டாங்கிற மாதிரி தான் இருக்குது. யங் டீம் பில்ட் பண்ணுறது ரைட்டாக ராங்க இப்போ ரைட்டா அது எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஏன்னா டெஃபினெட்லி ஒரு ரோஹித் சர்மா, விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்போ டெஃபினெட்லாம் நம்ம எந்த ஒரு இது வந்தாலும் ஒரு புது டீம் குரூம் பண்ண தான் பார்ப்பாங்க. இது பாஸ்ட்லேயே நிறைய நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணதில் இது ஓகே தான். பட் அதை ஒரு சரியாக பண்ணலையோங்கிற ஒரு அப்ரோச் தான் எனக்கு தெரிஞ்சு இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெரிய சீரீஸில் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஒரு அவுட்புட் கண்டிப்பாக ஒரு இதுவாக இருக்கும் ஒரு டீமுக்கு. பட் அதை வந்து இந்தியன் டீம் கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோங்கிற ஒரு இதாக இருக்குது. பட் இன்னும் நெக்ஸ்ட் டெஸ்ட் சீரீஸ்க்கு இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 months இருக்குது. ஸோ அதில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். எஸ்பெஷலி இந்த ஒரு டெஸ்ட் சீரீஸ் கொஞ்சம் ஒரு மேஜர் டிஃபீட்டாக இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும். ஹோமில் ஒரு 1 yearலேயே பார்த்து 2 டிஃபீட்டு. ஒரு லாஸ்ட்டாக இதுக்கப்புறம் கம்பீர் ஹெட் கோச் ஆனதுக்கப்புறம் சீரீஸ் வின் பண்ணது அப்படின்னு டெஸ்ட் சீரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 சீரீஸை வின் பண்ணிக்கிட்டு ஹோம். ஒன்று பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டாக, இன்னொன்று வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக. பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டாக லாஸ்ட் இயர் வின் பண்ணாங்க. லைக் வெஸ்ட் இண்டீஸ் அகேன்ஸ்டாக இந்தியா வின் பண்ணாங்க. அதை தாண்டி டெஸ்ட் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியா நாட் ஹாவ் அ கிரேட் ரெக்கார்ட் இன் அண்டர் கௌதம் கம்பீர் ஹெட் கோச்சிங். ஸோ இங்கிலாந்து ஒரு ரீசனபிள் சீரீஸ் தான், அதில் டவுட் இல்லை. அதை தாண்டி ஹோம் சீரீஸில் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஆஸ்திரேலியன் சீரீஸும் ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரியான சீசா மாதிரி தான் போச்சு. இது ஒரு டெஃபினட்டாகவே ஒரு பெரிய ஒரு டவுன்ஃபால் தான் இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும். லைக் இந்த ஒரு இதில் நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மென்ஷன் பண்ணி நான் இந்த ஒரு இதை முடிக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். டெஃபினெட்லி சோஷியல் மீடியாவில் நம்ம நிறைய பார்க்க முடிஞ்சது. லைக் விராட் கோலி அண்ட் ரவி சாஸ்திரி எரா இட் வாஸ் அ கோல்டன் ஒன். நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் மீம்ஸ்லேருந்து இது போடுறது பார்க்குறோம். அன்டவுட்டட்லி டெஃபினட்டாக அதான் ட்ரூவும் கூட. ஏன்னா விராட் கோலி அண்ட் ரவி சாஸ்திரி இந்த காம்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெமண்டஸ் காம்போவாக இருந்துச்சு. ஒரு விராட் கோலி கேப்டன்சி, ரவி சாஸ்திரி ஹெட் கோச், இந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி டெஸ்ட் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு டாமினேட் பண்ணாங்க
ஒரு மற்ற டீம்ஸ் எல்லாம் ஒரு 2015 to 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேவ் அ கிரேட் டெஸ்ட் ரெக்கார்ட். ஏன்னா இப்போ ரவி சாஸ்திரி பெருசாக கோச்சிங் இல்லை, பட் விராட் கேப்டன்சி எடுத்ததுக்கப்புறம் ஆஃப்டர் த ரிட்டைர்மெண்ட் ஆஃப் தோனி இன் 2014 ஆஸ்திரேலியாவில், அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு டிரான்சிஷன் தெரிஞ்சு இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும். அது ரவி சாஸ்திரி ஹெட் கோச் 2017 to 21 we have a great test record in home and aways. ஹோமில் நம்ம டாமினேட் பண்ணோம் வித் 3 சீமர்ஸ், ஒரு இஷாந்த் சர்மா, முகமது ஷமி, உமேஷ் யாதவ், லைக் ஸ்பின்னர்ஸ் அவர் கிரேட் ஸ்பின்னர்ஸ் அன்டவுட்டட்லி ரவி அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா. இவங்க வச்சு நாம் பூந்து விளையாடணும் அந்த ஒரு சீரீஸ். ஹோம் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் லைக் சம்டைம்ஸ் நம்ம ஒரு சீமை ட்ராப் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர் கூட போகணும், ஒரு ஜெயந்த் யாதவ் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் கூட வச்சு கூட நம்ம ஹோம் சீரீஸ் டாமினேட் பண்ணோம். நம்ம ஒரு நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா மாதிரி டீம்லாம் நம்ம ஒரு ஸ்ட்ராங் சைடெல்லாம் நம்ம ஹோமில் டிஃபீட் பண்ணோம். அவேஸில் வி ஹேவ் அ கிரேட் பர்ஃபார்மன்ஸ், எஸ்பெஷலி ஒரு 2018 ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸாக இருக்கட்டும், 2018 அதே இங்கிலாந்து சீரீஸ், அதெல்லாம் நம்ம தோற்றோம். சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் வி லாஸ், இங்கிலாந்து சீரீஸ் ஆல்சோ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஃபைட் பேக், 2 சீரீஸுமே வி கேவ் அ குட் ஃபவுட் பேக் இன் தட் சீரீஸ். சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸும் சரி, இங்கிலாந்து சீரீஸும் சரி, ஒரு நல்ல ஒரு ஃபைட் பேக் கொடுத்து தான் நம்ம தோற்றோம். ஆஸ்திரேலியன் சீரீஸ் 2 ஆஸ்திரேலியன் சீரீஸ் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி பேக் டு பேக் இன் ஆஸ்திரேலியா. இட்ஸ் நாட் அ ஈஸி திங். அதை இந்த காம்போ இது பண்ணி காட்டினாங்க. ஃபர்ஸ்ட் இதாவது என்ன சொல்ல, ஸ்மித் இல்லை, வார்னர் இல்லைங்கிற மாதிரியான ஒரு கிரிட்டிக்ஸ்லாம் வந்துச்சு. பட் 2020-2021 அந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ஒரு மேஜர் ஒன். ஏன்னா ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் விராட் இஸ் நாட் பார்ட் இன் ஸ்குவாட், அஜிங்க ரஹானே வாஸ் லெட் த சைட். ஒரு தேர்ட் டெஸ்ட், சிட்னி டெஸ்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் மிஸ்ஸிங். ஒரு ரவி அஸ்வின் இல்லை, ஒரு அனுமா விகாரி மாதிரியான பிளேயர்ஸ்லாம் எல்லாம் ஒரு யங் சைடை வச்சு ஒரு கேபா டெஸ்ட்லாம் வின் பண்ணுறதுலாம் இட்ஸ் நாட் ஈஸி ஒன். அதை இந்த ஒரு டீம் நல்லாவே தான் பண்ணாங்க, எஸ்பெஷலி அண்டர் ரவி சாஸ்திரி. நாட் ஒன்லி ஐ சேட் ரவி சாஸ்திரி கூட இந்த திங்க் டேங்க்ஸ் அவங்க ஒரு பெரிய ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணாங்க அந்த சீரீஸில். எஸ்பெஷலி ஒரு பவுலிங் கோச் ஒரு பரத் அருணாக இருக்கட்டும், ஃபீல்டிங் கோச் ஸ்ரீதராக இருக்கட்டும், லைக் அந்த 17-21 அந்த 17 to 19 அந்த 19 வேர்ல்ட் கப் வரைக்கும் பார்த்தா சஞ்சய் பாங்கர் ஒரு பேட்டிங் கோச்சாக இருந்தார். ஸோ 19-21 பார்த்தா ஒரு விக்ரம் ராத்தோர் ஒரு பேட்டிங் கோச்சாக இருந்தார். ஸோ இந்த ஒரு டிரான்சிஷன் இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்துச்சு. இந்த சக்ஸஸ் நம்ம நாட் ஒன்லி விராட் கோலிக்கு மட்டுமே சொல்ல முடியாது, பிகாஸ் இந்த திங்க் டேங்க்ஸ் இந்த திங்க் டேங்க்ஸ்னால நமக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் கிடச்சிது இந்த லாஸ்ட் அந்த 17 to 21 ஏராவில் பார்த்தீங்கன்னா. அன்ஃபார்ச்சுனேட்லி we not won the WTC 2021, அது நம்ம ஒத்துந்தான் ஆகணும். பட் ஆல்மோஸ்ட் ஒரு இதெல்லாம் நம்ம அந்த WTC ஃபைனல்ஸ் 2021 ஃபைனல்ஸ்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி நம்ம ஒரு சில இதெல்லாம் பார்த்தா இந்தியா அது கிரேட் டெஸ்ட் ரெக்கார்ட். ஸோ அந்த இது ஒரு டவுன்ஃபால் ஆகுதுன்னு டெஃபினட்டாக ஒரு ஆஸ் ஒரு இந்தியன் ஃபேனாக்காகவும் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் லவ் பண்ணுற ஒரு இந்தியன் ஃபேனுக்கு டெஃபினட்டாக ஒரு கன்ஃபார்ம் ஒரு சேட்னஸை தான் கொடுக்கும் அது எந்த ஒரு. பட் இதுலேருந்து இந்தியன் டீம் எப்படி கம்பேக் கொடுக்குறாங்க, லைக் நெக்ஸ்ட் வர சீரீஸ் எல்லாம் எப்படி இது பண்ணுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.